வணக்கம். யாரெங்கே? அம்மா நமஸ்காரம் தாயே. நலம் மலம் பெருகட்டும். அகட்டும். இருந்தாலும் இந்த அற்புத சபையில் வந்திருக்கக்கூடிய நபர் உமக்கு இன்னார் இனியார் என்று புரிகிறதப்பா. விளக்கமாக சொன்னால் விவரமாக தெரியும், புரியும் அம்மா. நாடோ திரௌபதேய நாடு. திருபதேய நாடு. நாட்டை ஆண்டு வரக்கூடிய மகாராஜா பாஞ்சால மன்னர். புரிகிறதா? புரிகிறதம்மா. அண்ணவருக்கு திருமணம் நடந்து திருமணம் ஆகி வெகு நாட்களாக குழந்தை இல்லாத காரணத்தினால் வெகு நாட்களாக குழந்தை என்பது இல்லாத காரணத்தினால் உபயாசன் என்று சொல்லக்கூடிய ஒரு தவமுனிவரை கண்டார். தவமுனிவரை கண்டார். ஆமாம் ஆமாம். அவர் சொன்ன பிரகாரம் புத்திரகாமேட்டி யாகம் ஒன்று செய்தார் நாட்டிலே. அவர்கள் சொன்ன பிரகாரம் புத்திரிகாமேட்டி யாகமானது செய்தார். ஆமாம் ஆமாம். அப்படி யாகத்தை செய்கின்ற நேரத்தில் அவர் கொடுத்த அந்த அமிர்வாகத்தை பெற்று வந்து அமிர்வாகத்தை பெற்று வந்து யாகத்திலே சிறிதளவு விடுத்தாராம். சிறிதளவு அமிர்வாகத்தை விடுத்தார். அப்பொழுது முதலாக கைலாசத்தோடும் வில்லோடும் ஒரு குழந்தை பிறந்தது. ரதத்தோடும் வில்லோடும் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு துஷ்டத்துள் மன்னன். அந்த குழந்தைக்கு துஷ்டத்துள் மன்னன் என்று பெயர் வைத்தார்கள். பிறகு அந்த யாகத்திலே மீண்டும் அளவு அமிர்வாகம் விடுத்தவுடனே ஆமாம் மஞ்சள் ஆடை உடுத்தி மஞ்சள் நிற ஆடை உடுத்தி நெற்றியிலே சிரதத்தை வைத்து நெற்றியில் சிலேர்ந்து வைத்து அலங்காபரணம் என்று சொல்லக்கூடிய கூந்தலானது அந்த அக்னியிலே அலைபாய பெண்ணாக ஒரு குழந்தை தோன்றியது. பெண்ணாக ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை எடுத்து அப்புறப்படுத்தி நிறுத்தினார். பிறந்ததனால் ஏகசேனா என்றும் நாடோ திரௌபதேய நாடு நாட்டை குறித்து திரௌபதா என்றும் என்னுடைய தந்தையின் பெயரால் விளங்கக்கூடிய பாஞ்சால மன்னன் அன்னவருடைய பெயரை வைத்து பாஞ்சாலி என்று பெயர் வைத்து என்னை நலமோடு வாழ வைத்து வளர்த்து வருகிறார். அருமையாக வளர்த்து கொண்டு வருகிறார். புரிகிறதம்மா. அப்படி வளர்த்து வந்தாலும் அவர் செய்த சபதத்திற்காகவே 2 குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கின்றார். 2 குழந்தைகள் பெற்றெடுத்திருக்கிறார். பாண்டவையிலே நடுப்பிறந்தாக விளங்கக்கூடிய அந்த பார்த்தன் என்று சொல்லக்கூடிய அர்ஜுனனை கட்டித் தழுவ ஒரு பெண்ணையும் கட்டித் தழுவதற்கு ஒரு பெண்ணையும் சொன்ன சொல்லை விண்ணப்படுத்தி பேசியதால் ஆமாம் அந்த துரோணாச்சாரியானவர் என்னுடைய தந்தையை மடலிருக்க கட்டி அந்த சத்திரியர்கள் எல்லாம் நிறைந்த அந்த சபையிலே நிறுத்தி வாளுருவி அவருடைய ஆவியை போக்க சொன்னார். ஆமாங்க. அதற்காக அந்த அர்ஜுன பெருமானானவர் கட்டை அவுத்து அவருக்கு நீர்மோர் வாகனம் கொடுத்து என் தந்தையினுடைய மனதை சாந்தப்படுத்தினார் அல்லவா. அன்றைய தினத்தில் உங்கள் தந்தை உயிரை காப்பாற்றினார். அவர் அந்த துரோணரை கொல்ல ஒரு பிள்ளையும் பெற்றெடுத்துவேன் என்று விருது கூறியிருக்கிறார். சபதம் செய்திருக்கிறார். புரிகிறதம்மா. அப்படிதான் இருந்தாலும் அந்த சபதமானது எப்படியும் என்னுடைய தமிழாக விளங்கக்கூடிய துஷ்டத்துள் மன்னன் அந்த துரோணரை கொன்று விடுவார். ஆனால் எனக்காக பிறந்தார் என்று தெரிவிக்கின்றார் அந்த அர்ஜுன பெருமான். அன்னவரை எப்பொழுது கண்ணால் காண்பீர். ஆனால் ஒன்று உலகத்திலே பல்வேறாக பேசுகின்றார்கள். அது எப்படி என்று கேட்டால் தெரியுமா? தெரியாதுமா. அருமை தாதிமார்களை அழைத்தால் அல்லவோ அதற்குண்டான பதிலை தெரிவிப்பார்கள். அழைத்து கொண்டு அம்மாதான் கோயில்களை கூட சொன்னாங்க. பெண்கள் அம்மா வந்துட்டாங்களா? போய் பார்க்கலாம்.
அக்கா வருவோம். ஆமா அம்மாவை வணங்குவோம். வணங்குவோம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தக்கூடிய அம்மா மனதார வாழ்த்துவார்கள் இன்று மிக அமைதியாகவே இருக்கின்றார்களே. என்ன காரணம் தெரியலையே தெரியலையா? ஆமாம் அறிவால் கோபாலனுக்கு அறிவால் கோபாலையே எங்கே அண்ணாயே சொல்ல கேளியே. அன்னையே சொல்ல வாடா வாடா மெய்யிலே மதிமுக வேறுபட்டே. மறைவனு திரையில்லாமல் மகிழ்ச்சியாய் விளையாடாமல் அருவனு திரையில்லாமல் மகிழ்ச்சியாய் விளையாடாமல் இரவோடி பகலுமே நீ இருக்குவாய்
சொன்னார்கள் என்னென்று சொல்வான் சகி? ஆமாம் எந்த தலைவிதியை ஆமாம் இன்னில மாதர்கள் எந்தனை இயேசுவும் பேசுவோம் என்று சொல்கின்றார்களே, ஆமா இன்னில மாதர்கள் என்னென்ன ஏசவும் பேசவும் செய்கின்றார்களே, இந்த மாதர்கள் அம்மாவை பார்த்து எதற்காக ஏச வேண்டும் பேச அதானே வேண்டும்? அம்மா கிட்ட கேட்டு பார்க்கலாம். அம்மா, இந்த மாதர்கள் எல்லாம் உங்களை பார்த்து எதற்காக ஏச வேண்டும் பேச வேண்டும்? கன்னி வயதாச்சு, கல்யாண நாளாச்சு, சிறிதும் நாளையன்று என்னை தேடி கொடுக்கலாச்சே அப்படின்னு கஷ்டத்தோடு சொல்கின்றார்கள். எதற்காக கஷ்டப்படுகின்றார்? எதற்காக கஷ்டப்படுகின்றீர்? ஒரு பெண்ணாக பிறந்தால் கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் அடைகின்ற நேரத்திலே தகுதியான வயசுல அந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்கும். ஆமாம்மா, அப்படி திருமணம் நடக்காம வீட்டுல இருந்தாலும் ஆபத்து. அதே பெண்ணானவள் திருமணம் நடந்து சில காலம் கழித்தால் அந்த குழந்தை பெற்று தாய்மை அடைய வேண்டும். அப்படி அந்த குழந்தையானது தாய்மை அடையவில்லை என்றாலும் பார்ப்பவர் பல பேர் பேசுவார்கள், ஏசுவார்கள். ஏழு பாஞ்சாலி என்ன பாவத்தை செய்தாலும் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரையிலும் கன்னி பருவம் நீங்கி மங்கள் பருவம் அடைந்தும் நம்ம எல்லாம் திருமணம் செய்து குழந்தை குட்டியோட இருக்கிறோம். வீட்டாலேயே இருக்கிறாளே என்ன பாவத்தை செய்தாலும் அப்படின்னு என்னை பார்த்து ஏன் நான் இப்படி இருக்கிறேன்? தீராவிது அந்த பாரோர் புகழக்கூடிய பார்த்திபரை காணாமல் பாவத்தை செய்து இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து வருகிறேன்.
நீங்க சொல்லி வரும் பதங்கள் எங்களுக்கு சரிவரை புரியவில்லை அம்மா. இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அம்மா. தெளிவாக சொன்னால் நாங்க பதில் சொல்லிட்டோம். ஏம்மா, அம்மா நான் சொன்னது ஒண்ணுமே புரியலையா? எனக்கு ஒண்ணுமே புரியல அம்மா. அது தாற்பயம் ஒன்றும் புரியவில்லையா? ஒன்றும் தெரியவில்லை அம்மா. மனதிலே இருக்கக்கூடியவர். ஆமாம். என்னுடைய தந்தை என்னை எதற்காக பெற்றார் என்பதற்கும் காரணம் தெரியவில்லையா? அந்த பாண்டவரிலே நடுப்பிறந்தராய் விளங்கக்கூடிய எழில் பெறும் விஜயரை என்று கண்ணால் காணும் போதேன் என்று அல்லவோ நான் அறிந்து வருகிறேன். நீங்க ஆள வேண்டாமம்மா. நாங்கள் எதற்காக சொல்கின்றோம்?
கண்டிப்பாக இன்று வருவார். வருவார். உங்களை மாலை சூடுவார். மாலை சூடுவார். இந்த அரசாணை 3 முறை வலம் வருவார் அம்மா. என் கையை பிடித்து இந்த அரசாணை 3 முறை வலம் வருவாரா? ஆமா அம்மா. உங்களுக்கு சேதி தெரியாதா? என்ன சேதி? அவர் கண்டனையா அந்த படுபாவியா விளங்கக்கூடிய கோர விகார கொடியோனா விளங்கக்கூடிய சண்டால துரியோதனன் நலமோடு இருந்த பாண்டவர்களை ஐவரையும் தாய் குந்தா தேவியும் வதத்திலே அடக்கினாலும் மெழுகினாலும் எளிதில் தீப்பற்றி எரியக்கூடிய பொருள்களை சேரணம் செய்து அங்கே ஒரு பெரிய மாளிகையை அமைத்து அவர்கள் 6 வரையும் உள்ளர பூட்டி தீட்டு கொளுத்தி விட்டாராம். பாண்டவர்கள் மாண்டு விட்டார்கள். மதிகளின் வழியாக நீங்கள் எதற்கும் அஞ்ச வேண்டாம் அம்மா. ஒருவேளை பாண்டவர்கள் மாண்டிருந்தால் சொல்லக்கூடிய மதிர் கதிர் என்று சொல்லக்கூடிய சூரிய சந்திரனும் திசை மாறி சென்று விடுவார்களம்மா. திசை மாறி செல்வார்கள். ஆமா, ஆகையால் ஆண்டவர் ஒருபோதும் இருந்திருக்க மாட்டார். நாங்கள் எதற்காக சொல்கின்றோம்? ஆண்டவர் அருகிலே அந்த மாய கிருஷ்ணன் இருக்கின்றார். மாய கிருஷ்ணனுடைய அருளானது ஐவருக்கும் சகாயமாக பூர்ணமாக நிறைந்திருக்கிறது. ஆமா, சகாயம் இருக்கும் பட்சத்திலே பாண்டவர்கள் ஒருவரும் இறந்திருக்க மாட்டார்கள், உயிரோடு தானமா இருக்கின்றார். ஏதோ உங்களுடைய ஆறுதலான வார்த்தை கேட்டுதான் ஆமா கொஞ்ச நேரம் நான் நிம்மதி அடைகிறேன். புரிகிறதா? ஆகட்டும் அம்மா. ஏதோ யாரோ ஒரு ஓடோடு வருகிறானி. அம்மா, உங்களுடைய தந்தையானவர் உங்களை அழுத்தும் மறுபடியும் உத்தரவுமா? நான் வர போப்பேன். அவர்கள் நாட்டிலே தான் இருக்கிறார்கள். இருக்கின்றார். அப்பொழுது திருமணம் செய்ய வருவார்களா? கண்டிப்பாக வருவார். ஆமா,
சொன்னார்களா? அல்லவா? ஒருவேளை உங்கள் வார்த்தை பிரகாரம் நாட்டிலே பாண்டவர்கள் இருந்தார்களானால் இதையெல்லாம் கேட்டு அறிந்தார்களே ஆனால் அவர்கள் ஓடோடி வந்து விடுவார்கள். ஓடோடி வருவார்கள். அப்படி நாட்டிலே இல்லாமல் காட்டிலே இருந்தார்களே ஆனால் அந்த தாஷ்டிகர் இங்கே வராமல் போனால் இந்த தையலாய் விளங்கக்கூடியவள் நான் என்ன செய்ய போகிறேன்? அம்மா, அவர்கள் கண்டிப்பாக வருவார்கள். உங்களை மாலை சூடுவார்கள். அது மட்டும் இல்லையம்மா, அந்த 70 விஜய் கண்ணால காண்பீர். அப்படியா? ஆமாம்மா. சரி, இருந்தாலும் உங்கள் தந்தையானவரை அழைத்திருக்கிறார். புறப்படலாமா? போகலாம், போகலாம். தந்தையை தானே போகலாம், போகலாம். என் தந்தையை காண இன்றைய தினத்திலே போகிறோம் என்றால் என் தந்தையை பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் கொண்டாடி ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், மெம்பர்கள், காரியதரிசி 60 நாள் கொண்டாட வேண்டிய சுபோஜம். இன்னும் சிறிய வேலனூர் கிராமத்தில் வசூலிக்கூடிய நாட்டாண்மை வருதனம் கிராமம் அசேசம்
அவையினால் கொண்டாட வேண்டிய சுபோஜம். இன்னும் சிறிய வேலையனூர் கிராமத்தில் எழுந்திருக்கக்கூடிய திரௌபதியினுடைய ஆலய தர்மகர்த்தா கணம் கணாச்சாரி சமயம் குமார வர்க்கம் அவையினால் கொண்டாட வேண்டிய சுபோஜம். இன்னும் சிறிய வேலையனூர் கிராமத்திலே எழுந்திருக்கக்கூடிய திரௌபதியினுடைய ஆலயம் புதுமையாக புதுப்பித்து அருமையாக குடமுழக்கு விழா சிறப்புற நடந்தேறி இன்று 48வது நாள் மண்டல பூஜை. அம்மனை புஷ்பலங்காரம் செய்து வான வேடிக்கை மேல கச்சேரியோடு ஊர்வலமாக வரவழைத்து இந்நாடகத்தை வைத்திருக்கிறார்கள். இந்த விழா குழுவினர்கள் கிராம பொதுமக்கள் அனைவருமாக சேர்ந்து எங்களுடைய பொன்னியம்மன் கட்டை கூத்து கலைமன்றத்தை பாராட்டி 501 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார்கள். அன்னாருக்கு அம்பாள் அருளும் ஆண்டவன் அருளும் கிடைக்கணும் என்று ஆண்டவனை அம்பாளையம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். இன்னும் சிறியவேலையனூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய கணேசன் என்று சொல்லக்கூடிய அன்பரானவர் இந்த நல்ல நேரத்திலே இதோ எங்களுடைய மதத்தை வாழ்த்தி 101 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார். அன்னாருக்கு நன்றி. ஜெயம். இன்னும் சிறியவேலையனூர் கிராமம் இன்னும் கட்டை கூத்து சங்கமம் பேனலை உற்பத்தியாகி இருக்கக்கூடிய உமாகாந்தன் இளங்கோவன் இன்னும் உமாகாந்தன் இளங்கோவன் ஏன்னா இந்த சேனல் மூலியமா நாடகத்தை விரிவுபடுத்துகிறார். ஏன்னா இது பலர் இந்த நேரத்தில் பார்த்துங்கிறாங்க. இங்க எடுக்கக்கூடிய காட்சியை மூச்சுங்கிறவங்க பார்த்துங்கிறாங்கன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட அன்பர் அனவர் இதோ எங்களுடைய மன்றத்தை வாழ்த்தி 201 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார். அன்னாருக்கு ஆண்டவன் அருளும் அம்பாள் அருளும் கிடைக்கணும் என்று ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். என்ன திருவேலனூர் கிராமம் என்ன அகில இந்திய அதிமுக முன்னாள் கிளை கழக செயலாளர் தேசிங்க என்று சொல்லக்கூடிய அன்பர் இன்னும் தேசிங்க என்று சொல்லக்கூடிய அன்பரானவர் எங்களுடைய கம்பெனி ஆசிரியர் இன்னும் திருப்பனங்காடு கலைமாமணி விருது பெற்ற டிபி துறை ஆசிரியருக்காக 201 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார். அன்னாருக்கு நன்றி. ஜெயம் 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 ஜெயம். பண்டாரவேல் முருகன்